வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். என் பேர் ஆதி நாராயணன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சோஷியல் டாக்ஸ் பை ஆதி பிளேலிஸ்ட். இந்த வீடியோல நம்ம EIA 2020 பத்தி பார்க்க போறோம். EIA 2020 பத்தின வீடியோவை நான் 4 கேட்டகரியா பிரிச்சிருக்கேன். முதல்ல EIA அப்படின்னா என்ன, EIA 2020ல என்ன இருக்கு, EIA 2020னால என்ன நடக்கும், EIA 2020க்கு அப்புறம் என்ன இருக்கும். ஸோ இதுதான் 4 கேட்டகரி. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒருவேளை என்னுடைய வீடியோஸை முதல் தடவை பாக்குறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது என்னைய அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். நன்றி. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 27 ஜனவரி 1994 ஒரு முடிவு கொண்டு வராங்க. அது என்ன அப்படின்னா, இந்தியாவில் ஒரு கம்பெனி உருவாக போகுது அல்லது இருக்கிற கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்க என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 படி கவர்மெண்ட் கிட்ட இருந்து, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட், அவங்க கிட்ட இருந்து முக்கியமா என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் அப்படின்ற கிளியரன்ஸை வாங்கியிருக்கணும் அப்படின்றதுதான் EIA 1994 அப்ப கொண்டு வந்த திட்டம். MEF மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அவங்களால 1994 அப்ப கொண்டு வரப்பட்ட இந்த EIA சட்டம் முக்கியமா ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ஸ்க்காக கொண்டு வரப்பட்டது. ஆனா MEF செப்டம்பர் 2006 அப்போ இந்த திட்டத்துல ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வராங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, EIA 2006 படி மைனிங், தெர்மல் பவர் பிளான்ட், ரிவர் வேலி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது ரோட்ஸ், ஹைவேஸ், போர்ட்ஸ், ஹார்பர்ஸ், ஏர்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரீஸ், இப்படி எந்த ஒரு யூனிட்டை கொண்டு வர போறாங்க அப்படின்னாலும் அவங்க என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கி இருக்கணும் அப்படின்றதுதான் 2006ல EIA கொண்டு வரப்பட்ட சேஞ்சஸ். அது மட்டும் இல்லாம 2006ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த சேஞ்சஸ் எல்லாமே ஸ்டேட் லெவல்லயே அவங்க பெர்மிஷன் வாங்கிக்கலாம் அப்படின்றதான் கொண்டு வந்திருந்தாங்க. இப்ப இதுபடி பார்த்தோம்னா நம்மளுக்கு 2 பாடி இருக்கு, அதாவது ஒன்னு ஸ்டேட் பாடி, இன்னொன்னு சென்ட்ரல் பாடி. சோ 2006ல இருக்க இந்த EIA படி தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் ஆபரேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ஓரளவுக்கு EIA என்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். அடுத்ததா EIA 2020ல என்ன இருக்கு அப்படின்றத பாத்திரலாம். முன்னாடி சொல்லியிருந்த ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் அப்படின்ற பிரிவினை இல்லாம EIA 2020 அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரே சட்டமா இருக்க போகுது. இந்த EIA 2020 வரதுக்கான முக்கியமான காரணம் எம்ப்ளாய்மெண்ட் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த EIA 2020 மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட், கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற MOEFCC அபிஷியல் வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. இதை நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சு பாத்துக்கலாம். இது ஒரு 83 பக்க அறிக்கை. EIA 2020ல கம்பெனிஸை 3 கேட்டகரியில பிரிக்கிறாங்க. அதாவது கேட்டகரி A, கேட்டகரி B1, கேட்டகரி B2. இப்போ இந்த 3 கேட்டகரியில இருக்க கம்பெனிஸும் EIA படி ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் மற்றும் என்விரான்மெண்டல் பெர்மிஷன்ஸை முன்னதாவே வாங்கி இருக்கணும் அப்படின்றது EIA 2020 சொல்லுது. ஆனால் EIA 2020 படி கேட்டகரி A மற்றும் கேட்டகரி B1ல வரக்கூடிய கம்பெனிஸ் அவங்களோட ப்ரொடக்ஷன் யூனிட்ல 50% ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க எந்த பெர்மிஷனும் வாங்க தேவையில்லை. அதாவது கவர்மெண்ட் கிட்ட இருந்து எந்த பெர்மிஷனும் வாங்க தேவையில்லை. அதே மாதிரி அவங்க பண்ற சேஞ்சஸ் பத்தின பப்ளிக் கன்சல்டேஷன் எதுவும் அனுமதிக்கப்படாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாம கேட்டகரி B2ல வரக்கூடிய கம்பெனிஸ் 50% கிடையாது, 100%க்கு எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் அவங்க என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் எதுவும் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்க தேவையில்லை. அதே மாதிரி பப்ளிக் கன்சல்டேஷன் அவங்களோட எந்த ஒரு சேஞ்சஸ்க்கும் அப்ளிகபிள் ஆகாது. அதாவது கேட்டகரி A மற்றும் கேட்டகரி B1ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் 50% பண்ணக்கூடிய சேஞ்சஸ்க்கும் சரி, கேட்டகரி B2ல வரக்கூடிய கம்பெனிஸ் பண்ணக்கூடிய சேஞ்சஸ்க்கும் சரி, பப்ளிக் ஒப்பீனியன் எதையுமே அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சோ அவங்க ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க பாட்டுக்கு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. பப்ளிக் அதை எதிர்த்து கேஸ் போடவோ இல்ல அதை தட்டி கேட்கவோ முடியவே முடியாது. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்திருப்பேன். அதுல ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை நீங்க டவுன்லோட் பண்ணி பாத்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் 14, 15, 16ல இப்ப நான் சொன்ன விஷயம் ரொம்ப தெளிவாவே போட்டிருப்பாங்க. சரி, EIA 2020ல இது மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இதை தாண்டி EIA 2020ல நிறைய விஷயம் இருக்கு. அதாவது EIA என்ன, EIA 2020ல அவங்க என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வராங்க இப்ப நான் சொன்னது. அது மட்டும் இல்லாம EIA 2020ல இருக்கிற அப்ரைசர்ஸ், அதாவது எக்ஸ்பர்ட் அப்ரைசன் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ண போறாங்க. இந்த கமிட்டியில இருக்கவங்க அப்ரூவல் கொடுத்துட்டா போதும், அவங்க பாட்டுக்கு வேலையை தொடங்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்றதுதான் இந்த EIA 2020 நோக்கம். அது மட்டும் இல்லாம இந்த EIA 2020ல இருக்கிற EAC எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி, அதுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கான கிரைட்டீரியா என்ன, அவங்க எப்படி எல்லாம் இந்த அப்ரைசலை கண்டக்ட் பண்ணுவாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்றது, இந்த EIA 2020 ப்ராசஸ் ஃப்ளோ, இது எல்லாத்தையுமே இந்த நோட்டிபிகேஷன்ல டிராஃப்ட்ல கொடுத்திருக்காங்க. இதை நீங்க அந்த ஃபார்ம்லயே படிச்சு பாத்துக்கலாம். இப்ப EIA என்ன, EIA 2020ல என்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் EIA 2020னால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவேளை நீங்க ஒரு நாள் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் இந்த வீடு உனக்கு இல்ல, இந்த இடத்துல கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க வீட்டை காலி பண்ணிட்டு போக வேண்டியதுதான்.
என்னடா இது சினிமால சொல்ற மாதிரி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா அதுதான் உண்மை. உண்மையாவே கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு மைனிங் இண்டஸ்ட்ரி வரப்போகுது, அல்லது தெர்மல் பவர் பிளான்ட் வரப்போகுது, அல்லது இந்த விவசாய நிலத்துல ஹைவே ப்ராஜெக்ட் வரப்போகுது, 8 வழி சாலை போட போறோம், 16 வழி சாலை போட போறோம் அப்படின்னு என்ன சொன்னாலும் நீங்க வாயை மூடிட்டு உங்க இடத்தை விட்டு கொடுத்துட்டு நீங்க போயிட்டே இருக்கணும். எதிர்த்து கேள்வி கேட்கவே முடியாது. ஏன்னா இது EIA 2020 இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி மெம்பர் டிசைட் பண்ண ஒரு டிசிஷன். இப்ப EIA என்ன, EIA 2020 என்ன இருக்கு, EIA 2020 என்ன நடக்கும் அப்படின்றது எல்லாமே பார்த்தாச்சு. ஆனா EIA 2020 அப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சிவாஜில சொல்ற மாதிரி இப்படி இருக்கக்கூடிய உங்க நிலம் இப்படி மாறிடும் அப்படின்னு சொல்லலாம். என்னதான் மாடர்னைசேஷன் அப்படின்ற பேர்ல நம்ம நிலம் இப்படி இருந்து இப்படி மாறிட்டாலும் நமக்கு இயற்கை அப்படின்ற ஒரு விஷயம் சுத்தமா இல்லாம போயிடும். ஆமாங்க, கோல் ஃபேக்டரி வருதுனாலும் சரி, 8 வழி சாலை போட போறாங்கனாலும் சரி, இல்ல எந்த ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வரப்போகுது அப்படின்னாலும் சரி, உங்ககிட்ட இருக்கிற இயற்கை வளங்கள் எல்லாத்தையும் அவங்க இந்த EIA 2020 மூலியமா ஈஸியா சுரண்டி அவங்க பாட்டுக்கு அவங்களோட இண்டஸ்ட்ரியை அமைச்சிக்கலாம். சோ இந்த விஷயத்தை தான் இப்ப இருக்க கவர்மெண்ட் வந்து கொண்டு வர போறாங்க. இதுக்கான டிராஃப்ட் நோட்டிபிகேஷன் தான் இப்ப மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட், கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற வெப்சைட்ல வந்து அவைலபிளா இருக்கு. சோ இந்த வீடியோ மூலமா நான் உங்ககிட்ட 2 விஷயம் கேட்டுக்கிறேன். ஒன்னு, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இந்த வீடியோல இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் போய் சேரணும். ரெண்டாவது, இந்த டிஸ்கிரிப்ஷன்ல ரெண்டாவது லிங்கை யூஸ் பண்ணி MOEFCC அப்படின்னு சொல்லக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட், கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றவங்களுக்கு எதனால EIA 2020 வேணாம் அல்லது EIA 2020 என்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்ற உங்களுடைய கருத்தை வந்து நீங்க மெயில் பண்ணியே ஆகணும். இது உங்களுக்காகவோ எனக்காகவோ மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருக்காகவும், அது மட்டும் இல்லாம நமக்கு அப்புறம் வரக்கூடிய சந்ததியருக்காகவும். சோ தயவு செய்து இந்த வீடியோவை லைக் பண்றீங்களோ அல்லது இந்த வீடியோக்கு கீழே போய் கமெண்ட் பண்றீங்களோ அதெல்லாம் வேணாம். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மட்டும் யூஸ் பண்ணி மினிஸ்ட்ரிக்கு ஒரு மெயில் மட்டும் கண்டிப்பா அமைச்சிருங்க. EIA 2020 பத்தின தாக்கத்தை இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல தமிழ் பொக்கிஷம் சேனலோட EIA 2020 பத்தின வீடியோவை நான் அட்டாச் பண்ணிருக்கேன். சோ அதையும் கிளிக் பண்ணி அந்த வீடியோவை நீங்க பாருங்க. ஒரு விஷயத்த நடக்க போகுது அப்படின்னு சொல்றதை விட ஒரு விஷயத்தோட தாக்கத்தை முழுசா எக்ஸ்பிளைன் பண்ணா நமக்கு இன்னும் நல்லாவே புரியும். சோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன்.